ஹலோ ஆல். கையில் ஒரு 1 lakh கேஷ் இருக்கு. அதை வச்சு லோனை க்ளோஸ் பண்ணவா இல்லை ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கவா? இந்த கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கு. லோனை க்ளோஸ் பண்ணால் மனசு நிம்மதியாக இருக்கும், இன்வெஸ்ட் பண்ணால் வெல்த் கிரியேட் ஆகும். பட் எமோஷனலாக யோசிக்காதீங்க, மேத்தமெட்டிக்கலாக யோசிக்கும். இந்த வீடியோ முடியும் போது உங்கள் கையில் இருக்கிற பணத்தை எங்கே போடணும்னு ஒரு கிளியர் ஃபார்முலா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் உங்கள் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை செக் பண்ணுங்க. பர்சனல் லோன், கிரெடிட் கார்டு கடன் இல்ல வேற எந்த லோனாவது 12% இன்ட்ரெஸ்ட்க்கு மேல இருந்தா கண்ணை மூடிட்டு லோனை க்ளோஸ் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் ஆவரேஜா 12% ரிட்டர்ன் கொடுக்கும், ஆனா அது கேரண்டி இல்லை. மார்க்கெட் எப்போ வேணாலும் கிராஷ் ஆகலாம். ஆனா உங்க பர்சனல் லோன் 14%ல இருந்து 15% கன்ஃபார்மா உங்க பாக்கெட்டை காலி பண்ணும். ஸோ ஹை இன்ட்ரெஸ்ட் லோனை க்ளோஸ் பண்றது 15% ரிட்டர்ன்ஸ்க்கு சமம். இப்போ ஹோம் லோன் பக்கம் வருவோம். யூஸ்வலா ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் 8.5% தான் இருக்கும். இங்க தான் மேக்ஸ் மாறுது. உங்க ஹோம் லோன் 8.5%. ஆனா நல்ல மியூச்சுவல் ஃபண்ட் 10 இயர்ஸ்ல 12 to 15% ரிட்டர்ன் கொடுக்கும். இதுக்கு பேர் தான் ஆர்பிட்ரேஜ். நீங்க 8% வட்டி கட்டிட்டு 12% சம்பாதிக்கலாம். மிடில் 4% ப்ராஃபிட். அது மட்டும் இல்ல, ஹோம் லோனுக்கு டாக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்கு. ஸோ எஃபெக்டிவ் இன்ட்ரெஸ்ட் இன்னும் கம்மி. ஸோ நீங்க ஹோம் லோன் வச்சிருந்தா அதை சீக்கிரமா க்ளோஸ் பண்ணாதீங்க. அந்த அமௌண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. மேக்ஸ் எல்லாம் ஓகே, ஆனா எனக்கு கடன் ஒன்னு இருந்தாலே தூக்கம் வராது. அப்போ இந்த நம்பர்ஸ் லாஜிக் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம்னா ரிட்டர்ன்ஸை பத்தி கவலைப்படாம லோனை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுங்க. பணத்தை விட நம்மளுக்கு ஹெல்த் தான் முக்கியம். ஸோ ஆக்ஷன் பிளான் இதுதான். லோன் இன்ட்ரெஸ்ட் 10 to 12% உடனே க்ளோஸ் பண்ணிடுங்க. ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் 8 to 9% இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் லெவல் ஹையா இருந்தா இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி யோசிக்காம லோனை க்ளோஸ் பண்ணிடுங்க. நீங்க ஹோம் லோன் வச்சிருக்கீங்களா இல்ல பர்சனல் லோனான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்செக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல கோல்டு வெஸ் எஸ்ஜிபி பத்தி பார்க்கலாம்.